சோ இந்த மனித வாழ்வுன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, மனித வாழ்க்கோட கடைசி எண்டு எங்க போகும் அப்படின்னா, அது வந்து ஒண்ணு இறப்பு அற்ற வாழ்வுக்கு போகும், இல்லாட்டி மோட்சத்துக்கு போகும். கிட்டத்தட்ட வந்து சுயநல பூமியா தான் இது வந்து மாறிட்டு இருக்கு உலகத்துல. இப்ப இந்த காலத்துக்கு எதுவும் பொருந்த மாட்டேங்குது, இந்த காலத்துக்கு எதுவும் பொருந்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தவறுகளை வந்து நியாயப்படுத்த நினைக்கிறோம். ஆனா அது இல்லாமலும் நம்மளால வாழ முடியும் தான். சோ அந்த காலத்துல அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க தானே, எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கிட்டு நம்ம மத்த உயிர்களை கொல்லாம. அதே போல இந்த உயிர்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் வாழணுங்கிறது பயிர்களை விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு போறாங்க. அப்புறம் இந்த பயிர்களை விளைவித்து பயிர்களை பாதுகாத்து அறுவடை செய்து பாதுகாத்து மழை காலங்கள்ல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் இந்த காலங்கள்ல எப்படி பயன்படுத்துறது, கோடை காலங்கள்ல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு. சின்ன வயசுங்கிறனால என்னோட கருத்துக்களை ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஆனா கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு நலன் தரக்கூடிய. சொல்லணும்னா பசங்க இத பண்ணணும்னு நம்ம சொல்றோம், அது அவங்க கேட்காதது அது அவங்க அனுபவிச்சுப்பாங்க. இப்ப அவங்க சொல்றதை நம்ம கேட்டிருந்தா நடந்திருக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க அனுபவ பாடங்கள் மூலியமா தான் அவங்க கத்துப்பாங்களே தவிர நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு புரியாது. அதனால மூத்தோர் சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியமானதான். ஏன்னா அவங்க நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு, நிறைய வாழ்க்கையில பாத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நம்ம இப்ப நம்மளுமே என்ன சார் பண்றோம், இந்த மொபைல் வந்ததுல இருந்து அதோட அந்த ரீல்ஸ் எல்லாம் அதிகம் வந்ததுல இருந்து அதுலயே உள்ள மூழ்கிட்டோம். நம்ம வந்து நம்ம அதுக்கு அடுத்து என்ன லைஃப்ல இருக்கு, நம்ம பயனுள்ளதா என்ன பண்ணணும் ஏன் அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்குமே நம்மளுடைய சமகாலத்துல இருக்கவங்களுக்குமே வரமாட்டேங்குது. சோ அத வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா வயது அடிப்படையில எடுத்து பேசியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவனுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கணவரா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணணும், மனைவியா இருந்தா அவங்க என்ன பண்ணணும், அப்பாவா இருந்தா என்ன பண்ணணும், அம்மாவா இருந்தா என்ன பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த பிள்ளைக்கு. சோ அதுக்கடுத்து ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு கொண்டு எழுதியிருக்கேன் சார், அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். ஒரு திருநங்கையார்னா அவங்களுக்கு கொண்டு எழுதியிருக்கேன். அடுத்து கடவுள் பற்றி இருக்கவங்களுக்கும் எழுதியிருக்கேன், இல்லாதவங்களுக்கும் எழுதியிருக்கேன். கல்வி பெற்றவர்கள் எப்படி இருக்கணும், பெறாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி பல தரப்பு வயதினருக்காகவும் எழுதியிருக்கேன். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியிலிருந்து வியாழந்தோறும் வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. வணக்கம். யாவரும் கோயிலில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை இருந்திருப்பவர் யோகலட்சுமி என்று சொல்லக்கூடிய அவர் மனித வாழ்வின் அறநெறி கருத்துகள் மற்றும் தத்துவங்கள் என்ற நூலை தஞ்சாவூரில் அண்மையில் வெளியிட்டு அந்த நூல் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய கருத்துக்களை பெறுவதற்காக யாவரும் கேளீர் நிகழ்ச்சிக்கு வருகை இருந்துள்ள அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் சார். நீங்க எழுதின மனித வாழ்வின் அறநெறிகளும் கருத்துக்கள் மற்றும் தத்துவங்கள் என்ற நூலை படித்தோம். இந்த நூல்ல வந்து ஒரு வாழ்வியல் தொகுப்பு நூல் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. நான் படிச்சு பார்த்த வரைக்கும் அது ஏறத்தாழ ஒரு பொருத்தமுடையதாகவே இருக்கிறது என்பதில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுலமா இயற்பெயர் வந்து யோகலட்சுமி என்று போட்டிருக்கிறீங்க. அதுல நூலாசிரியர் பெயர் அப்படிங்கும்போது சிவயோக பெருமாள் அப்படின்னு போட்டிருக்கீங்களே, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது என் பேரு வந்து யோகலட்சுமி தான் சார். சிவயோக பெருமாள்னா இந்த நூலை நான் எழுதுறதுக்கு காரணமானது வந்து கடவுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு தனிப்பட்ட விதத்துல என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப துயரத்துல இருந்தேன். இப்ப இந்த நூலை எழுதணும்னா நிறைய பேர் சொன்னாங்க ஒரு 60 வயது கடந்துதான் இதை எழுத முடியும்னு சொல்லிட்டு. அந்த வகையான ஒரு அனுபவங்களை கடவுள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு கொஞ்சம் குடும்பமும் கொஞ்சம் எனக்கு துன்பங்கள் நிறைந்ததா இருந்தது. அடுத்து என்னுடைய வாழ்க்கையிலயும் நிறைய கஷ்டங்களை நான் சந்திச்சேன். சோ அதுல இருந்து மீண்டு வந்துதான் இந்த நூலை நான் எழுதியிருக்கேன். சோ அப்ப அந்த மீண்டு வரத்துக்கு தூண்டுகோலா இருந்தது 2 விஷயங்கள்னு சொல்லுவேன். ஒண்ணு கடவுள் சொல்லுவேன் கண்டிப்பா. இன்னொன்னு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை கொடுத்ததே என்னுடைய சிவபெருமான் தான் நான் சொல்லுவேன். நான் வர வழிபட்டதே கிடையாது. நான் வந்து அந்த கஷ்ட காலங்கள்ல இருக்கும் போது அவராவே வந்து கனவுல வந்து என்னை தேத்தி எடுத்து அதுக்கப்புறம் நான் தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் எழுதின நூல் இது. அதுக்கு முன்னாடி நான் வந்து பெருமாளை கும்பிட்டு இருந்தேன். சோ அவரை நான் பின்னாடி போட்டுட்டேன். அவரையும் மறக்க முடியாது என்னால. சோ எனக்கு எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எல்லா மதங்களும் ஒண்ணுதான்.
எனக்கு தூண்டுகோலா இருந்த இப்ப வரைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்க கடவுள் வந்து சிவபெருமான். சோ அதனால அவருடைய பெயரை முன்னாடியும் என்னோட பெயரை நடுவுலையும் நான் முதல்ல வணங்கின தெய்வமான பெருமாளை வந்து பின்னாடியும் போட்டு சிவயோக பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நூலுக்கு என்னுடைய பெயர் ஆசிரியர் புனை பெயரா வச்சுக்கிட்டேன் சார். ஏன்னா வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து அவங்க எல்லாமா நான் இல்ல, அதனால என் முதல் பெயராவே புனை பெயரா நான் இந்த பெயரை வச்சுக்கிட்டேன் சார். சைவத்தையும் வைணவத்தையும் உங்க பேர்ல இணைச்சிருந்தீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமாமா? கண்டிப்பா சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்பமா இப்ப நீங்க வந்து உங்களுடைய சொந்த ஊர் இது, உங்களுடைய கல்வி, இப்ப இப்ப என்ன பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு சுருக்கமா சொல்லுங்க. நான் வந்து பிறந்தது வந்து திருச்சி மாவட்டம் தான், திருவரங்கம் நான் பிறந்த ஊர் சார். பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே இங்க திருச்சியில தான் செய்தேன். புனித சிலுவை கல்லூரியில தான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சேன். சோ நான் இப்ப வந்து ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன் சார். போட்டித் தேர்வு பயிற்சியாளரா பணியாற்றிட்டு இருக்கேன். புனித சிலுவையில என்ன என்ன நான் பட்டப்படிப்பு படிச்சீங்க? பிகாம் எம்காம் முடிச்சேன் சார். வணிகவியல் முடிச்சிருக்கேன் சார். சோ அதை தொடர்ந்து நான் நிறைய கணக்காளர் பணிகளுக்கு போனேன். அதுவும் இல்லாம சின்ன சின்ன நிறைய தடுமாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில இருந்துட்டே இருந்தது. ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்து எதுலயுமே வந்து ஒரு திருப்திகரமாகவும் ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. அதுக்கடுத்து நான் என்னோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் பட்டதுக்கு அப்புறம் எனக்கான லைஃப் இது கிடையாது, மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற விதத்துல ஒரு 10,000 அப்போதைக்கு நான் வாங்கிட்டு இருந்தேன் சார், ஒரு 6 வருஷங்களுக்கு முன்னாடி. இது பத்தாது, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள தோன்றுச்சு மனசுல, நம்ம லைஃப் நமக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, நமக்கு அவ்வளவா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல சேலரி சம்பளம் கிடைக்கும். சோ அதனால நம்ம போட்டி தேர்வுகளுக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்க போனேன் சார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதங்கள்லயே படித்து முடிச்சுட்டேன் ஃபுல் சிலபஸ். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்புகளும் வந்துச்சு, ஆசிரியரா நீங்க இதுலயே வந்து பணியாற்றுங்கன்னு சொல்லிட்டு. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல இருந்து அப்புறம் தஞ்சாவூர் புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டு 3 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல போட்டித் தேர்வு பயிற்சியாளரா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் பணியாற்றினேன் சார். அதுக்கடுத்து தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி தொலைக்காட்சியிலையும் போயிட்டு வகுப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். சோ இப்போதைக்கு என்னுடைய ஆசிரியர் பணி இப்படி போட்டித் தேர்வு பயிற்சியாளரா தொடர்ந்துட்டு இருக்கு சார். மகிழ்ச்சி. அப்போ ஒரு இளைய தலைமுறையை உருவாக்குகிற ஒரு நல்ல பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. இது உங்களுக்கு நிறைவு தருதுங்களாமா இந்த பணி? சரி, இப்ப போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சார் அது எனக்கு மனநிறைவு அதிகமாவே இருக்கு. ஏன்னா நம்மளால வந்து ஒரு 4-5 பேர் வந்து பாஸ் ஆயிட்டேன் மேம், நீங்க கூட எடுக்கிற கிளாஸஸ் நல்லா இருக்கு, வகுப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப மனநிறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழ் பற்று அதிகமா இருக்கு. நான் மேக்சிமம் வந்து அதிகபட்சமா தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருக்கேன் இதுல. அதனால தமிழ் பாடங்கள் எடுத்து சொல்றதுனால எனக்கு மேலும் மேலும் எத்தனை தடவை அந்த வகுப்புகள் போனாலும் எனக்கு அது சலிப்பு தட்டாது. சோ அதுல எனக்கு ரொம்ப திருப்தியா தான் சார் இருக்குது. சரிங்கம்மா. இப்ப இந்த நூல் எழுதியிருக்கிறீங்க, மனித வாழ்வின் அறநெறி கருத்துகளும் மற்றும் தத்துவங்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்கு. இந்த நூல் எழுத வேண்டும் அப்படின்னுங்கிற ஒரு ஒரு அதாவது இது எழுதித்தான் ஆகணும் அப்படின்னுங்கிற ஒரு உறுதி மனதுக்குள்ளார வந்திருக்கும் இல்லையா? அந்த உறுதி ஏன் ஏற்பட்டது, அதனுடைய பின்னணி? சார் எனக்கு வந்து சின்ன வயதுல இருந்தே வந்து கட்டுரை கவிதை எல்லாமே எழுதுவேன், மேடை பேச்சு போட்டிகளுக்கு போவேன். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே திறமைகள் இருந்ததுனால கவிதை தான் சார் முதல்ல நான் எழுத ஆரம்பிச்சது. இப்ப கூட ஒரு கவிதை நூல் எழுதி தயாரா இருக்கு வெளியிடுறதுக்கு. அந்த வெளியிட போன சமயத்துல நான் வந்து சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல டெய்லி நமக்கு தோன்ற ஒரு கருத்துக்களை நம்ம போடுவோம்னு ஆரம்பிச்சேன் சார், எழுத வச்சு ஆரம்பிச்சேன். எனக்கு வந்துகிட்டே இருக்கு, அருவி வந்து ஊற்று பெருகிற மாதிரி அது வந்துட்டே இருக்கு எனக்கு உள்ள சிந்தனைகள். சோ அதனால நான் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். நிறைய வந்துச்சு, ஒவ்வொரு பிரிவுகளா பிரிச்சேன், ஒவ்வொரு பகுதிகளா பிரிச்சேன், நிறைய சிந்தனைகள் வந்துச்சு. அப்ப இது நம்ம ஒரு புத்தகமாவே வெளியிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாவது படிச்ச புனித சிலுவை கல்லூரியில தான் ஃபர்ஸ்ட் இதை எனக்கு கரெக்ஷனே பண்ணி கொடுத்தாங்க. அங்க வெளியிடலாம்னு இருந்தேன், ஆனா சில நாட்களா அங்க இருந்து வெளியே வந்து என்னால வெளியிட முடியல. சோ இப்பதான் ரீசெண்டா வந்து மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்துல தஞ்சையில வந்து எனக்கு இந்த நூல் வெளியீடு செஞ்சாங்க. ஆதி நெடுஞ்செழியன் ஐயாவுக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். நூல் வந்து பதித்ததற்கு காரணமும் அவர்தான், வெளியீடு செய்ததற்கு காரணமும் அவர்தான்.
அப்புறம் இன்னொருத்தவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் சார். நான் வந்து இங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது நடராஜன் ஐயா. அவருக்கும் வந்து என்னுடைய வாய்ப்பு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதான் சார் காரணம். நிறைய கருத்துங்கள் என் மனசுல இருந்துட்டே இருக்கு. சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த காலத்துல மனுஷங்க வந்து ரொம்ப அவங்களுடைய போக்கு மாறுபட்டு போயிட்டே இருக்கு. அந்த காலத்துல திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டாரு நிறைய விஷயங்கள். அதை நம்ம ஃபாலோ பண்றோம் பண்ணலங்கிறது நம்ம விருப்பம். அதே போல என் மனசுல இருக்க கருத்துக்களை நான் வந்து ஒரு புத்தகமா தெரிவிச்சுட்டேன். அத வந்து இப்ப திருக்குறளையும் இப்ப என்னோட புத்தகத்தையும் வந்து அது ஒரு விதமான ஒரு இதுன்னு சொல்லலாம். சார்லாம் வந்து லெஜெண்ட். சோ அவரை படிச்சு சின்ன வயசுல இருந்து படிச்சுதான் பாதி கருத்துக்கள் இது இல்ல என்னோடது அறநெறி கருத்துக்கள்ல இடம்பெற்றிருக்கு. இத படிக்கிறதும் 2 புத்தகங்களையும் படிச்சு வாழ்வில பின்பற்றினாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பு மிக்கதா இருக்கும். சோ இந்த மனித வாழ்வுன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, மனித வாழ்க்கையோட கடைசி எண்டு எங்க போகும் அப்படின்னா, அது வந்து ஒண்ணு இறப்பு அற்ற வாழ்வுக்கு போகும், இல்லாட்டி மோட்சத்துக்கு போகும். ரெண்டும் ஒண்ணுதான் மீனிங். எதுக்கு இப்ப மனித வாழ்வை பத்தி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க வாழ்வு வந்து நல்ல வாழ்க்கைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா நம்மளுடைய கர்ம வினை பயன்களை நம்ம ஃபர்ஸ்ட் அழிக்கணும். அப்பதான் இதுல இருந்து நம்ம விடுபட முடியும்னா அடுத்த பிறவி எடுக்காம இருக்கிறது. இது நிறைய பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லதை மட்டும் செய்யுங்க. ஏற்றுக்காதவங்களுக்கு இதை நான் சொல்லுவேன், உங்களோட வாழ்வு நல்லா இருக்கும். இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக எழுதப்பட்டதுதான் சார் இதெல்லாம். வாழ்வின் அறநெறி கருத்துக்கள் அப்படிங்கிற பகுதியில் வந்து தர்ம வழியை பின்பற்றுதல், பொய்யாமை, களவு செய்யாமை, பேராசை கொள்ளாமை, தீய பழக்கங்களை கைவிடுதல், கொல்லாமை, புலால் புசிக்காதிருத்தல், இரவாதிருத்தல், குறை கூறாமை, பிறரை இழிவுபடுத்தாது, விமர்சிக்காது, புறங்கூறாமை, பொறாமை கொள்ளாதிருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 43 வகையாக கருத்துக்களை சொல்லல. அதுல கடைசியில வந்து உண்மை நிலை உணர்தல், நடுநிலைமை, நல்வழியில் செல்லுதல், மாயை அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா வந்து நம்ம பொய், களவு, சூது இதெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது நல்ல கருத்து என்று சொன்னாலும் கூட, இப்ப நீங்க வந்து இந்த கொல்லாமை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கொல்லாமைங்கிறது நல்ல கருத்து தான் என்று சொன்னாலும் கூட, இப்ப பாத்தீங்கன்னா யானையை வந்து கோயில்கள்ல வணங்குறாங்க, அதுக்கு பட்டையெல்லாம் போடுறாங்க, அது ஒரு நோய்வாய்ப்பட்டா உடனே அதற்கு மருத்துவம் செய்யறாங்க, அது இறந்து விட்டால் மக்கள் கூடி அழுகுறாங்க, அதுக்கு சிலை வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் வணங்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அதே யானைகள் வந்து காட்டுக்குள்ளார தங்களுக்கான உணவு தேவை பற்றாக்குறை ஏற்படுகிற போது நீரை தேடி உணவை தேடி அது மக்கள் வாழ்விட பகுதிகளுக்கு வருகிற போது மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு நம்ம வணங்கின யானையினுடைய இன்னொரு பிரதி தானே இது அப்படிங்கிற உணர்வு இல்லாம அதை அடிக்கிறது, அதன் மீது வந்து தீ அம்புகளை வந்து விடுறது, வெடிகுண்டுகளை வீசி அதை விரட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சில யானைகள் வந்து வீட்டுக்குள்ளார பூந்தெல்லாம் அரிசியெல்லாம் சாப்பிடும் போது வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா அந்த யானையை சுட்டு கொன்று பிடிக்க வேண்டும்னு ஆணையெல்லாம் போடுறாங்க இல்லையா? அப்ப இது மாதிரியான நேரங்கள்ல விலங்குகள், அதாவது மனிதர்கள் விலங்குகள் யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறது சரி என்று சொன்ன கூட, இப்ப வந்து மனிதர்களுக்கிட்ட வந்து விலங்குகள் வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் போது ஒரு கொள்ளுதல் அப்படின்னு வருது. அதே போல வந்து போலீஸ் வந்து ஒருத்தர் வந்து கொலை செய்து விடுகிறார், அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது என்பது காவல்துறை வந்து என்கவுண்டர் நடத்துறாங்க, கொள்றாங்க. அது வந்து அந்த என்கவுண்டர் சரியா அப்படின்னா தவறு அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான கருத்தாக இருந்தாலும் இது நீதியினுடைய அந்த வரம்புக்கு உட்படாமல் காவல்துறை தனிச்சையாக செய்கிறது என்று சொன்னால் கூட பொதுமக்கள்கிட்ட வந்து சுட்டுக் கொள்றது சரிதான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அப்ப இந்த கொல்லாமை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு வந்து ஒரு விரிவான விளக்கம் சொல்லிடுறேன் சார். இப்ப நீங்க காட்டு யானைகள் பத்தி சொன்னீங்க. அந்த காட்டு யானைகள் வந்து 2 விதத்துல நான் பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து அத நம்ம அம்பு விட்டு எய்கிறது, அத சுட்டு கொள்றதெல்லாம் மக்களுடைய அறியாமைன்னு சொல்லலாம். இன்னொன்னு அது வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா
அதுங்களோட இடத்துல குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அதுங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல மனுஷங்க ஆக்கிரமிப்பு செய்யறதுனால அந்த இடத்துக்கு வருதே தவிர, மத்தபடி ரோட் சைடு எல்லாம் நீங்க அதிகமா பார்த்தது கிடையாது. சாலை ஓரங்கள்லயும் நகர பகுதிகளையும் அதிகமா பார்த்தது இல்ல. அப்ப மக்கள் அந்த இடங்களுக்கு போய் அவங்களுடைய இது அமைச்சிக்காம இருக்கலாம். அரசு அதுக்கேத்தாப்புல கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அவங்களுடைய இடங்களை. காட்டு உயிர்கள் எப்பவும் காட்டுலதான் இருக்கணும்னு நினைக்கும். ஏதாவது ரேர் கேஸ்ல தான் கொஞ்சம் அதுங்க வெளியே வருது. இதை தாண்டி இப்ப மனுஷங்களை நான் கொல்லாமைங்கிற கான்செப்ட நான் சொல்ல வரேன் சார். எந்த கான்செப்ட்ல சொல்றேன்னு, மனுஷங்களை வந்து இப்ப தவறு செஞ்சவங்களை சுடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பாக்கணும்னா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சேதான் ஆகணும். நான் என்னோட கருத்துல இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் அதை பாத்துக்கட்டும்னு சொல்லுவேன். ஆனா இந்த காலத்துல அது சரிப்பட்டு வராது. ஏன்னா நீதித்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு. தப்பு செய்யறவங்களை நம்ம தண்டிக்கலாங்கிற ஒரு சட்டம் இருக்கு. சோ அந்த சட்டத்துக்கு ஏத்தாப்புலயே நடக்கட்டும். அது தவறு கிடையாது. தப்பு செய்யறவங்களுக்கு கொல்லலாம். நான் சொல்றது தவறு செஞ்சவங்களை தாண்டி கொல்லாமைக்கு எங்க வரேன்னா, இப்ப நம்ம வந்து இத வந்து நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. ஆனாலும் நான் சொல்றேன், இப்ப நம்ம கூலிக்கு கொலை செய்யறத சொல்லாம அப்படி கூலிக்கு கொலை செய்யறதும் தவறுதான் சார். அதுவும் தவறுதான். இன்னொன்னு நான் சொல்ல வர்றது விலங்குகளுக்கு தானே சார் நான் சொல்ல வந்ததே. கொல்லாமைனா புலால் புசித்தலுக்கும் கொல்லாமைக்கும் சேம் தான். கொல்லாமை வந்து நீங்க சொன்ன மாதிரி பல விதத்துல நான் சொல்லிட்டேன். சோ தப்பு செஞ்சா கொல்றது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம். அதுக்கு நியாய தர்மம்ங்கிறது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம அதை எந்த விதத்துல நம்ம பாக்குறோங்கிறத பொறுத்து சரியான விதத்துல இருந்துச்சு அப்படின்னா, அது கடவுளுக்கு கீழே அது கரெக்ட்னு வந்துச்சுன்னா அது கரெக்ட் தான் கொல்றது. பட் ஆனா நான் சொல்ல வந்தது விலங்குகளை, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கோழி, ஆடு, இது வந்து எந்த தவறுமே செய்யல, நம்மள நம்பி வளருது. அதை நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக கொல்றாங்க இல்லையா? அதை நான் ரொம்பவே கண்டிக்கிறேன். என்ன சொல்றேன், அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மட்டன் சிக்கன் செய்யறோம்னா அதே பிளேவர் போட்டு பன்னீரையோ காலிஃபிளவரையோ மீல் மேக்கரோ போட்டு நம்மளால சாப்பிட முடியும். ஆனா மக்கள் அந்த உயிரை கொன்னுதான் சாப்பிடணும்னு நினைக்கிற தாட்டு என்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து போகும்னு எனக்கு தெரியல. இத நான் மட்டும் சொல்ல கிடையாது. அந்த கால இலக்கியங்கள்ல வள்ளலார் முதற்கொண்டு, திருவள்ளுவர் முதற்கொண்டு, நாலடியார்ல முதற்கொண்டு எல்லா 11 கீழ் கணக்குகள் நூல்கள்ல நிறைய நூல்கள் புலால் புசிக்காதே, மத்த உயிர்களை கொல்லாத, மத்த உயிர்களை நம்மள போல நேசின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் கொல்லாமைங்கிறது இதுலதான் சார் சொல்றேன். எந்த உயிர்களையுமே இப்ப நான் எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட முதற்கொண்டு நான் சொல்வேன், இப்போ ஒரு பாம்பு வருது, நீ வந்து அத நமக்கு வந்து கடிக்க வருது, நீ அதை அடிச்சிருவியான்னு கேட்டா, அது கடிக்காம போற வரைக்கும், அது கடிக்காத வரைக்கும் அடிக்க மாட்டேன். கடிச்சாலும் நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு இது நடக்கணும்னு இருக்கு, அது நடக்குது. ஆனா அத துன்புறுத்துறதுனாலயோ கொல்றதுனாலயோ எந்த ஒரு பயனும் கிடையாது. சோ என்னோட தனிப்பட்ட விதத்துல இருந்து, ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுல இருந்து நான் ஃபாலோ பண்றேன் சார். ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கலாம் நம்ம. அதனால இந்த கொல்லாமைங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். எந்த உயிரினங்களையும் நம்ம தீங்கு விளைவிக்க கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்து. புலால் புசிக்காது இருத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றீங்க. அது ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆடு, கோழி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உடல் வலிமைக்கு வந்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து தேவைப்படுது. அப்ப இந்த புரதச்சத்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம காய்கறிகள்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுத்துக்க வேண்டிய இருக்கும் நமக்கு. அப்ப வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது நம்ம. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உழைக்கக்கூடிய மக்கள், கடுமையாக உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு தேவையான அந்த புரோட்டீனை வந்து ஆடு, மாடு, கோழி இது மாதிரியான உணவுகள்ல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த எடுத்துக்கும் போது அது குறைந்த விலையில கிடைக்குது. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா வால்பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அது மலைப்பாங்கான இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்து தேயிலை தோட்டங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆண், பெண் எல்லோருமே வந்து அது குளிர் நிறைந்த பகுதி. அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகம். இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் அங்க பணியாற்றுவாங்க. பணியாற்றிட்டு மலையை விட்டு இறங்கி மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய அவங்க சொந்த ஊருக்கு வந்த உடனே அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா, மது அருந்தி விட்டு, ஆண் பெண்கள் எல்லோருமே நல்ல மது அருந்தி விட்டு பன்றி இறைச்சியை வந்து நல்லா வறுத்து சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கிட வேண்டியது. அடுத்த நாள் காலையில ஒரு 12 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது. மறுபடியும் அந்த மது இருந்துருது, பன்றி இறைச்சியை சாப்பிட்டுட்டு அடுத்த திங்கட்கிழமை காலையில மீண்டும் அவங்க தேயிலை பறிக்க போறது. அப்படிங்கும்போது அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரம் வந்து குளிர தாங்கணும். ஏன்னா அவங்க வந்து ஜர்கின் எல்லாம் போட்டுக்கிட்டு பாதுகாப்பான உடையெல்லாம் போட்டுக்கிட்டு மலை ஏறுறது இறங்குறதுலாம் கடினம் இல்லைங்களா? அப்ப அவங்க உடம்பு வந்து அந்த குளிரை தாங்குற அளவிற்கு
கொழுப்பு வேணும், அவங்க பாடியில வந்து ஃபேட் கண்டென்ட் வேணும். அப்ப அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து இந்த பன்றி இறைச்சியில இருந்து கிடைக்குது. இப்ப இதே நீங்க வந்து இப்போ 1 கிலோ இறைச்சி சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமானதாக போயிடும். ஆனா நீங்க இதே ஃபேட் கண்டென்ட் வந்து தாவரத்துல இருக்குதே, நம்ம சாப்பிடலாமே அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ காய்கறியை சாப்பிட்டாதான் இந்த ஃபேட் கண்டென்ட்டை நம்ம ரீச் பண்ண முடியாதுங்கிறது மருத்துவ உலகத்துல சொல்றாங்க. இப்போ கு சிவராமன் போன்றவர்கள் அதை சொல்றாங்க. அப்ப ஒரு ஆட்டினுடைய மூளை, குடல், ஈரல், அதுலயே பாத்தீங்கன்னா இந்த சுவரொட்டி அப்படிங்கிறதுலாம் வந்து உடல்நலத்துக்கு நல்ல பயன் விளைவிக்கக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு 45 வயது தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிரம்ப அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா இந்த அயன் கண்டென்ட் கொஞ்சம் குறைஞ்சிடும், கால்சியம் டெபிசிட்டி பற்றாக்குறை ஏற்படும். அந்த நேரங்கள்ல நம்ம வந்து இந்த அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதை பரிந்துரைக்கிறாங்க. ஆனா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வேறு பக்க விளைவு ஏற்படுத்தும்ங்கிறதும் வருது. உடல் பெருத்து விடுவது, சர்க்கரை நோய் வர்றது எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்த புலால் புசிக்கா திருத்தல் அப்படிங்கிறது வந்து வள்ளுவரும் சொல்லி இருக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி நாளடியான்னு சொல்றதுனால இன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு உணவு பற்றாக்குறை, இப்ப நம்ம நாடு பூரா வந்து வேளாண்மை செய்ய முடியாது. அப்படின்னுங்கும் போது இது போன்ற விலங்குகளை நம்ம வந்து கொன்று இல்ல அது உயிரை போக்கி நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல இன்னைக்கு தேவை இருக்குது இல்லைங்களா? அதுக்காக அந்த கருத்தை சொல்றவங்களுக்கு சார் அத பத்தி சொல்லணும்னா இதே குளிரும் இதே மலைவாழ் மக்களும் அந்த காலத்திலயும் இருந்திருக்காங்க. இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்மளோட உயிரினங்களை நம்ம தமிழ் மக்களை நான் பொறுத்து சொல்றேன். நம்ம தமிழ் மக்கள் வந்து நண்பரா இருந்தாலும் நஞ்ச வந்து கொடுத்து உண்ட சொன்னா உடனே உணர்ற ஆளு. அதே போல நம்ம கூட சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் தன்னோட உயிர் போல பாத்துக்கிட்டவங்க. சோ தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நான் பத்தி சொல்லணும்னா நம்மளுடைய கல்ச்சர் இது கிடையாது. நம்மளும் அந்த காலத்துல குளிர்ல எல்லாம் ஆடி இருக்கோம், எல்லாத்துலயும் ஆடி இருக்கோம். ஆனாலும் நம்ம தாவரங்களை சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்திருக்கோம். பட் இதெல்லாம் இப்ப எப்படி வர ஆரம்பிச்சதுன்னா காலம் போக 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 மனுஷன் என்ன பண்றான்னா அவன் தொழில் செய்யணும், தொழில் ரீதியா லாபம் கிடைக்கணுங்கிறதுனால தன்னிட இருக்கதை விற்க ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட வந்து சுயநல பூமியா தான் இது வந்து மாறிட்டு இருக்கு உலகத்துல. இப்ப இந்த காலத்துக்கு எதுவும் பொருந்த மாட்டேங்குது, இந்த காலத்துக்கு எதுவும் பொருந்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தவறுகளை வந்து நியாயப்படுத்த நினைக்கிறோம். ஆனா அது இல்லாமலும் நம்மளால வாழ முடியும் தான். சோ அந்த காலத்துல அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க தானே, எல்லாத்தையும் பொருட்படுத்திக்கிட்டு நம்ம மத்த உயிர்களை கொல்லாம. அதே போல இந்த உயிர்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் வாழணுங்கிறது இல்ல சார். நான் சொல்ல வர்றது எல்லாமே நீங்க வந்து நம்மளுடைய உடலை பொறுத்து சொல்றீங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தை பொறுத்து சொல்றீங்க. நான் சொல்றது இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல திரும்பி திரும்பி எந்த விதமான கஷ்டங்களையும் நீங்க அனுபவிக்காம இருப்பீங்கிறத நான் சொல்ல வரேன். இதுங்களை சாப்பிட்டுதான் நம்ம உயிர் வாழணும்னா அது அவங்களோட விருப்பம் சார். அது பண்ணக்கூடாதுங்கிறது தப்புங்கிறத நான் சொல்லுவேன். அது கரெக்ட். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சமூக பகுப்பாய்வு தேவை. அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்து சரி என்று சொன்னாலும் கூட அதுல பாத்தீங்கன்னா நீ இப்ப டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்ப வந்து இந்த விலங்குகளை கொன்று உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சிக்கு மனித இனம் செல்கிறது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து காய்கறிகள் வந்து இயற்கையா கிடைச்சிச்சு, பழ வகைகள் எல்லாமே கிடைச்சிச்சு. அதெல்லாம் இயற்கையாக கிடைத்த உணவுகள் உண்டு வாழ்ந்த மனித இனம் அதற்கு பற்றாக்குறை ஏற்படுகிற போது இப்ப கிடைக்கவே இல்லை, நம்ம என்ன பண்றது, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற போகிற போதுதான் என்ன பண்றாங்க அவங்க விலங்குகளை சாப்பிடுறாங்க. அப்ப விலங்குகளுக்கும் பற்றாக்குறை ஏற்படுது. ஏன்னா இவன் பிடிச்சி சாப்பிட்டானா அப்புறம் எப்படி விலங்கு எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்பதான் என்ன பண்றாங்க இவங்க வந்து பயிர்களை விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு போறாங்க. அப்புறம் அந்த பயிர்களை விளைவித்து பயிர்களை பாதுகாத்து அறுவடை செய்து பாதுகாத்து மழை காலங்கள்ல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் இந்த காலங்கள்ல எப்படி பயன்படுத்துறது, கோடை காலங்கள்ல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. அதனால உயிர்களை வந்து கொல்லாமை அப்படிங்கிறது புசிக்காமை அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்து என்று சொன்னால் கூட இந்த கால இப்ப இன்னொன்னு நினைச்சு பாருங்களேன். நீங்க இப்போ ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுல வந்து மான் நிறைய இருக்குது, புல்வெளிகள் நிறைய இருக்குது, எல்லா புல்வெளிகள்லயும் அது மேய்ஞ்சு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இனம் பெருகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த இனம் பெருகுகிற போது என்ன நடக்கும் அப்படின்னம்னா அங்க பற்றாக்குறை ஏற்படும்.
இனம் பெருக 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 அதுக்கான புல்வெளிகளுடைய அளவு குறையும், பற்றாக்குறை ஏற்படும்போது அது என்ன பண்ணும் மற்ற. அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா புலிகள், புலி, சிங்கம் இது மாதிரியான இந்த ஊனுண்ணி விலங்குகள்லாம் என்ன அதை வந்து சாப்பிடுதுங்க. அப்ப வந்து என்னன்னு சொன்னா லைஃப் சைக்கிள், ஒரு வாழ்க்கை சுழற்சியில இது இது நடக்குது. ஆமா அப்படி சொல்றாங்க. அப்ப இப்ப வந்து புலி வந்து மானை சாப்பிடாம இருந்துச்சு, அதை கட்டுப்படுத்தாம இருந்துச்சுன்னு சொன்னா உலகம் பூரா மானாவே இருக்கும். இப்ப புலிகளுக்குள்ளார பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது. ஒரு பெண் புலியோட இணைவதற்காக 2 ஆண் புலிகள் வந்து கடுமையாக சண்டையிட்டுக் கொள்கிற போது ஒரு புலி செத்து போகுது. இப்படி எல்லாமே இயற்கை வந்து எல்லாத்தையும் சமப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த நீங்க சொல்றது சரி, அதாவது இல்லாமல் வாழ முடியும். இப்ப நானே பாத்தீங்கன்னா 3வது படிக்கும்போது அசோகருடைய பாடம் படித்து விட்டு அசைவ உணவுகளை எல்லாம் உண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் திருமண வயது எட்டிய போது என்ன சொன்னாங்கன்னா, திருமணம் நடக்க போகுது என்னுடைய தமக்கையர்லாம் சொன்னாங்க, இப்ப அப்படியே கொஞ்சமாவது சாப்பிடுறா நீ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மாமியார் வீட்டுக்கு போனோம்னா கோழி அடிச்சு போடுவாங்கடா, அசைவம் எல்லாம் சமைச்சு போடுவாங்க, அங்க போய் நீ வேண்டான்னு சொன்னீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறதே அவங்க ஏதோ மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு அவர் நம்மள்ட்ட ஏதோ ஒரு குறையா உணர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சமா சாப்பிட கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் சார், உங்களை மாதிரி நல்லா ஆயிட்டு இருக்கவங்களையும் மக்கள் மாத்திடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மக்கள் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கதான் ஒண்ணும் சொல்லி தர்றது நமக்கு. சரிமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப களவு செய்யாமை அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து உண்மையில வந்து அதாவது நான் என்ன சொல்றேன், நான் வந்து உங்க எழுத்துக்கள்ல குறை சொல்ல, சமகாலத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த களவு செய்யாமை அப்படிங்கிறது இந்த காலத்துக்கும் தேவையாக இருக்குது. அது ஏன்னா ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு வீட்டுல வச்சிருக்கிற நகைய, ஒரு பணத்தை இன்னொருத்தர் வந்து திருடிட்டு போறாரு அப்படிங்கிறது வந்து களவு செய்யாமை. அப்ப அது குற்றமாக இன்னைக்கு காவல்துறையால வந்து பதிவு செய்யப்படுது. அது இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்துல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டு சிறை வரைக்கும் அது போயிட்டு இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த களவு செய்யாமை வந்து நான் ஏன் வரவேற்கிறேன், உங்களுடைய கருத்துக்கள் வந்து இதை நான் ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னா, இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தொகை ஏதோ ஒண்ணு தேவை அப்படிங்கிற போது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு செல்போன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு ஐபோன் வருது, அது வந்து 50,000 ரூபாய், அது சூப்பர். அது அந்த செல்போன் வச்சிருந்தாலும் அவனுடைய ஸ்டேட்டஸ் உயர்வதாக நினைத்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, சாலையில நடந்து செல்லக்கூடிய பெண்களுடைய தாலியை இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா தடுமாறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க, பெண்கள் இறந்து போயிடுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சமூகத்தால ஏற்றுக்கொள்ளுது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவலர்கள் வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. சட்டத்தை மீறி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வலது காலம் இடது கையையும் நொறுக்கி மாவு கட்டு போட்டு காவல்துறையில பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப இப்ப களவு செய்யாமை அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவையான ஒரு கருத்து. அது அதே போல நீங்க பேராசை கொள்ளாதிருத்தல் அப்படிங்கிறது இந்த களவுக்கு அடிப்படையே வந்து பேராசை. அது பேராசைங்கிறது நிறைய சம்பந்தப்பட்டு வரும் சார். இது வந்து காசு பணத்துல மட்டும் இல்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை பத்தி பெருமையா பேசிட்டாங்க, நம்மள பத்தி பேசலன்னா அவங்க ஏன் அப்படி பேசிட்டாங்கன்னு பொறாமை கொள்றதுல வரும். மத்தவங்க எல்லாமே இப்ப நான் இதை வச்சிருந்தேன்னா நம்மள எல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு அந்த ஆரம்பத்துல இருந்தான் வருது. பேராசைங்கிறது எல்லாத்துல இருந்துமே வரும். அதுவுமே எல்லா துன்பங்களுக்குமே காரணமானதுதான் சார். அதனாலதான் ஒரு புத்தர் சொல்றாரு, ஆசையை அறவே விட வேண்டும். நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆசை. ஆசையை விடக்கூடாதுன்னு சொல்ல, அறவே விட வேண்டும் அப்படின்னு. நீங்க இப்ப புத்தர் சொன்னனால புத்தரும் சரி மகாவீரரும் சரி அவங்களுமே இந்த கருத்துக்கள்ல ஒரு 5 கருத்துக்களை அவங்க வந்து சொல்லி, அவங்க வந்து நல்ல அறிவு பெறுங்க, நல்ல எண்ணங்களை பெறுங்க, யாருக்கும் துன்பம் விளைவிக்காதீங்க, புலால் புசிக்காதீங்க, இந்த மாதிரி கருத்துக்களை தான் சொல்லிருக்காங்க.
நம்ம வந்து சின்ன வயசுங்கிறனால என்னோட கருத்துக்களை ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஆனா கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு நலன் தரக்கூடியதாதான் சார். இல்ல அதுல நான் உங்களுடைய கருத்துக்கள் வந்து தவறுன்னு சொல்ல, சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் என்று சொன்ன கூட அது கொஞ்சம் சமூக பகுப்பாய்வு செய்யப்பட்டு. அதான் சார், இப்ப இந்த சமூகமே மாறிடுச்சுன்னு நான் சொல்றேன். இந்த காலத்து சமூகத்துக்கு இந்த புத்தகம் பொருத்தம் ஆகாது நானே சொல்லுவேன். ஏன்னா இப்ப இந்த காலத்துல உள்ள மனுஷங்க இது எதையுமே ஃபாலோ பண்றது இல்ல. மேக்சிமம் 1-2 இப்ப மனுஷங்க நல்ல மனுஷங்க இப்ப நல்லவங்களா இருந்தாலுமே நம்ம புலால் ஒன்றோம். அதுல அவங்க கெட்டவங்க நான் சொல்லிட முடியாது. அவங்க மேக்சிமம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆனாலும் இதையும் அவங்க தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா இன்னும் நல்லதுக்கு போயிருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராம இருக்கும். அதுதான் சார் என்னுடைய. இப்ப அதே போல வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒரு கூடா நட்பு அப்படின்னு சொல்றீங்க. அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சமகாலத்துல வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப யாரோட நம்ம வந்து பழக வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல நண்பனை எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கு, அது தீய நண்பனை எவ்வளவு விலை கொடுத்தாவது விரட்டி விடு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்றாங்க. ஆங்கிலத்துல வந்த பழமொழியை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப கூடா நட்பு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய நண்பர் வந்து யாருன்னே எனக்கு சமயத்துல தெரியாது, அவர் ஒரு தவறு செய்து விடுகிறார் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே பிடிப்பாங்க. இப்ப காவல்துறை ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் வந்து வீட்டுக்கு தெரியாம ஒரு பெண்ணோடு காதல் கொண்டு அவரை வந்து திருமணம் செய்து அவரு பேருவாரு பழனிக்கு போய் அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா இவனுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை தேடி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து பெண் வீட்டாருடைய ஒரு நல்ல புகாரின் அடிப்படையில எல்லாத்துக்கும் அடிச்சு லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பதில் சொல்ல லாடம் எல்லாம் கட்டி எங்கடா போனாங்க என்ன உண்மையிலே தெரியாதவன் 2 பேர் இருப்பான், தெரிஞ்சவன் இருப்பான், அதுக்கு வழிகாட்டுனதெல்லாம் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அடி வாங்குறது அது அவன் போயிருவான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் எங்கோ ஒரு ஊருக்கு போறான். ஆனா அடி வாங்குறது கூட அவருடைய நண்பர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த அடி வாங்கிட்டு முடிச்சுட்டு அவங்க கேஸ் எல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு வருவானுங்க. அந்த அடிச்சு கண்ணமெல்லாம் வீங்கி காலெல்லாம் நடக்க முடியாம இருக்கிற போது அம்மா சொல்லுவாங்க, அப்பவே சொன்னேன்டா அவன் கூட சேராதன்னு பாரு, இப்ப சேர்ந்து அவன் எங்கேயோ போயிட்டான்டா, நீ தாண்டா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற, இனிமேலாவது ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காலத்துக்கும் அது வந்து பொருந்தக்கூடியது. இது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நிறைய பசங்க நல்ல பசங்களா இருக்கவங்களுமே அந்த தீய பழக்கங்கள் உள்ளவங்களோட சேர்றதுனால அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே மாறி போயிடுது. சோ அதையும் எழுதியிருக்கேன். ஆமா உண்மை. அது என்னன்னா சொன்னா அது என்னன்னா இந்த 10 பருவம்னு சொல்றோம் இல்லையா, டீனேஜ். இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் அம்மா கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 6ஆவதுல இருந்து 9ஆவது மட்டும் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நேரம் வெளியே போவான், நிறைய நேரம் வீட்டுல இருப்பான். இந்த 10ஆவது முடிக்க படிக்கிற நேரத்திலையும் மற்ற நேரங்களையும் பாத்தீங்கன்னா இவன் வந்து வீட்டுல இருக்கிற நேரம் குறைவாகவும் வெளியில இருக்கிற நேரம் அதிகமாக இருக்கும். கல்லூரி போயிட்டான்னு சொன்னா வீடே அவனுக்கு கிடையாது. வீடுங்கிறது ஒரு சாப்பிடுற இடமாகவும் ஒரு தூங்குகிற இடமாகவும் மாறி போகுது பார்க்கிறோம் நம்ம. அப்ப இது மாதிரி நம்ம இளைஞர்கள்ட்ட வந்து இந்த செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதே போல பொதுநலன் மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றீங்க, அது கூட வந்து நமக்கு இந்த காலத்துல வந்து தேவைப்படுது. இப்ப பொதுநலம் அப்படின்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகள் கட்டிய பாலம் வந்து பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கிற போது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அங்க நடக்கக்கூடிய அதை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது அதுல வந்து பழுதை நீக்க வேண்டும் ஒரு கடிதம் எழுதுறது. அப்புறம் மரம் வளர்ப்பது, அதோட சுற்றுப்புறங்களை வந்து தூய்மையாக வைத்திருப்பது. அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற நிறைய பேர் இருக்காங்க சார் மக்கள். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது, இந்த ஆதரவற்ற விலங்குகள் சாலையோரம் இருக்கு, அதுங்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னா அதுவும் பொது நலன். திருவாரூர்ல வனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி மரங்களை நட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வனம் அமைப்பினுடைய தலைவர் வனம் கலைமணி திருவாரூர்ல. அவர் வந்து நான் ஏவிசி கல்லூரில ஆசிரியரா இருந்த போது பிஎஸ்சி பாட்டனி படித்தவர் அந்த கலைமணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வேலைகள். அப்புறம் ஒரு நாள் என்னோட உரையாடினா நான் வாழ்ந்து கொண்ட குண்டூர்ல வந்து ஜெயம் நகர்ல வந்து ஒரு 100 மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. அது வந்து எங்க பகுதியில மட்டுமே 44 மரக்கன்றுகள் இது வரைக்கும் நட்டு. சின்ன பகுதி தான் எங்க பகுதி, எல்லா பகுதியிலும் நட்டு இருக்கிறோம்.
அப்படி நடும்போது அதை எப்படி பராமரிக்கிறது, அதுக்கு அந்த கூண்டுகள் அமைக்கிறது செலவுகள்லாம் எவ்வளவு ஆகும், உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு நான் கேட்டேன். அப்படியே பேசிக்கொண்டே இருக்கிறது கலைமணிகிட்ட கேட்டேன், ஆமாப்பா நீ மற்றபடி எந்த வேலைக்குமே போகலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நான் எந்த வேலைக்கும் போகலையா, இதான் எனக்கு வேலையே அப்படின்னு. சரி அப்புறம் உனக்கு இதுல இருந்து என்ன ஊதியம் எப்படி கிடைக்குதுன்னா, இல்லைங்க அப்ப கூப்பிடுவாங்க, நாங்க வண்டியில எல்லாம் ஒரு 100 மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நடுவோம் கொள்ளுவோம், அவங்க மதியம் உணவு விடுவாங்க, அப்புறம் போகிற போது அந்த வச்சுங்கப்பா அப்படின்னு ஒரு தொகை கொடுப்பாங்க. அந்த தொகை எவ்வளவுன்னு நாங்களும் கேட்க மாட்டோம், அவங்களும் கொடுக்கறது எவ்வளவுங்கிறத நாங்க எண்ணியும் பார்க்க மாட்டோங்க, வருவாங்க. அது பயன்படிதான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னடா ஒரு துறவு மனநிலையில நம்முடைய மாணவர் கலைமணி இப்படி இருக்கிறாரே அப்படின்னு நினைத்து பெருமை கொண்டேன். அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் உலகத்துல, அந்த மாதிரி தான் இருக்க சொல்றது. அப்புறம் குறுங்காடுகள் அமைக்கிற பணியெல்லாம் கல்லூரிகளுக்கு போய் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா ஆலமரங்களை வளர்ப்பது அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், இது மாதிரிலாம் பண்ணும்போது அரசாங்கம் உங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் செய்யுமே கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தெல்லாம் சொன்னபோது அவர் சொன்ன செய்தி என்னை திகைப்பு ஊட்டியது. அதனால செய்யலாமே இல்லைங்க, அதெல்லாம் தஞ்சை மாவட்டத்துல இருந்து கூட எனக்கு அழைப்பு வந்துச்சுங்க, கூப்பிட்டாங்க மரம் நடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஒத்துக்கிட்டு அப்புறம் அவங்களோட எல்லாம் அந்த சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் பேசும்போது அதிகாரிகள் மட்டும் கீழே இருக்கவங்கலாம் பேசும்போது அது சரிப்படாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அப்படின்னா என்ன சரிப்படாது அப்படின்னு ஒரு குறிப்பா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல நம்மகிட்ட வந்து சேர்றது ஒரு 7 லட்சம் தான் வந்து சேரும் போல இருக்குது. ஒரு 3 லட்சம் எங்கேயோ அது இடையில நின்று போகுதுங்க. நின்று போகிற போது நம்ம 7 லட்சத்துக்கு நம்ம செய்யவே முடியாதுங்க அந்த ப்ராஜெக்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து நான் இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் போறது இல்லைங்க. அப்படிங்கிற போது ஒரு சமூக பணி செய்யறவர் ஒரு ஆசை கொள்ளாமல் இருக்கிறாரு, பேராசை கொள்ளாமல் இருக்கிறாங்க இருந்தாதான் அது உண்மையான சமூக பணியா இருக்கும். அது மாதிரி அது சொல்றேன். அதே போல அன்பு பாராட்டுதல் அப்படின்னுங்கிறது ஒன்று இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன உதவிகளை கூட ஒரு பாராட்டு தெரிவிக்கிற போது அவங்களுக்கு மனது விசாலம் அடைவதும் அந்த ஒரு பாராட்டு அளவுக்கு வந்தவங்களாம் இப்படிப்பட்டவங்க எல்லாம் நமக்கு சின்ன சின்ன எளிய மனிதர்கள் கூட இப்படி சமூக பணி செய்யறாங்களா அப்படின்னு ஒரு பாராட்டு கூட கிடைக்குது. இப்ப அண்மையில நாங்க அங்குசம் சார்புல யாவரும் கிளீர் ஓராண்டு நிறைவிழா நடத்தினோம், திருச்சி கலையரங்கத்துல நடத்தினோம். அப்படி நடத்தின போது வேறொரு அமைப்பின் சார்பில் இருந்து ஒரு 6 பேருக்கு சிறந்த மனிதர்கள்னு சொல்லி ஒரு பணமுடிப்பு சால்வை அப்புறம் சந்தன மாலை இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு நாங்க சிறப்பு செய்யணும். அப்படி சிறப்பு செய்த போது எல்லோருமே பாராட்டு தெரிவித்தது என்னன்னு சொன்னா, இப்படி எளிய மனிதர்கள் இவ்வளவு உதவிகள் இந்த சமூகத்துக்கு செய்யறாங்களா அப்படின்னு. ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய செல்வகுமார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அப்ப அவர் ஒரு வயதானவர்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஆட்டோல கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போய் அவங்களை சைக்கிள்ல சக்கர நாற்காலில கொண்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு எல்லா சோதனைகளையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுல கொண்டு அவர் மேலகள் இருக்கிறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு தொடங்கக்கூடிய ஒரு வேலை 1 மணி மட்டும் நடக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அந்த முதியவர்களுக்கு உதவி எல்லாம் செஞ்சுட்டு அவர் எவ்வளவு ஆட்டோ சார்ஜ் வாங்குறாருன்னா, மேலகள் கிணறுல இருந்து பொன்மலை ரயில்வே மருத்துவமனைக்கு ஒரு 100 ரூபாய் போக்குவரத்துல ஒரு போக்குவரத்துக்கு ஒரு 150 ரூபாய் வாங்குறாரு. அந்த 150 ரூபாய் வாங்குறாரே தவிர கூடுதலாக நான் 3 மணி நேரம் இருந்தேன், 3 மணி நேரம் ஆட்டோ ஓட்டிருந்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றது இல்ல. ஆனதுனால பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிறந்த மனிதர்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணிமணி கொடுத்து இந்த சமூகம். அப்ப வந்திருந்த 6 பேருமே சமூகத்துக்காக பணியாற்றக்கூடியவர்கள் என்று சொன்னாங்க கூட இந்த ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய 3 மணி நேரத்தை செலவு செய்து ஒரு 150 ரூபாய் மட்டும் தானே சரி. அப்ப இந்த பாராட்டுவதன் மூலமாக வந்திருந்தவங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா அவரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே சார், ஆமா அது சிறப்பு தான் சார். இப்ப அவருக்கு அதுல நான் 2 விஷயம் பார்த்தேன் சமூகத்துல. ஒன்று, பாராட்டப்பட்டவர் மேலும் நாம் தொடர்ந்து இது போன்ற ஒரு சமூக பணியை சமூக சேவையை செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதி அவர்கிட்ட பலப்படுது. ஒண்ணு, இது ஒரு செய்தி. இன்னொன்னு, பார்த்தவங்க எல்லாருமே இப்படி எளிய மனிதர்கள் இவர்களே செய்யும்போது நாம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற
அந்த ஒரு செய்தி. இந்த பாராட்டுதல் அப்படின்னு அன்பு பாராட்டுதல் அப்படின்னா அன்பா இருக்கிறதும் ஒரு அர்த்தம் தான் சார். அன்பா நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறதுங்கிறத அதுல சொல்லியிருக்கேன். அது இருக்கணும் தான், நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பா. அப்பதான் வந்து எந்த ஒரு நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சுற்றுப்புறத்துல இருக்கவங்களோடையும் நம்ம நல்ல ஒரு நல்லிணக்கத்தோட இருக்கலாம் சார். அதே போல ஒழுக்கம் பற்றி சொல்லி இருக்கிறீங்க. வாழ்வில் வந்து ஒழுக்கத்தை கடைபிடி, உன் செயல்களின் சரியான ஒழுங்குத்தன்மையே ஒழுக்கமாகும், நீ ஆற்றும் நற்செயல்களே ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கலாமா? அத நம்ம ஒழுக்கம் அப்படின்னா நீங்க நேர்மையும் எடுத்துக்கலாம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், எல்லா விதமான ஒரு நல்ல செயல்களையும் சொல்லலாம் சார். இப்ப நேர்மையா இருக்கிறதும் சொல்லலாம், நல்லது செய்யறதும் சொல்லலாம், நல்ல விஷயங்கள் பேசுறதும் சொல்லலாம், மத்தவங்களை மதிக்கிறதும் சொல்லலாம். எல்லாமே ஒழுக்கத்துல வந்துடும் சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து உதவி, இரக்கம், பிறரிடம் இரக்கம் காட்டுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய படிச்சுக்கிட்டு இருக்கிற ரீல்ஸ் பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய ஒரு வழியில ஒரு கிராமம், அது கிராமம் பேரு தெரியல, அந்த வழியில என்ன பண்றாங்க, ஒரு கணவன், ஒரு மனைவி, அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு பையன், இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பகல் ஒரு 12 மணி அளவுல பாத்தீங்கன்னா உணவு தயாரிக்கிறாங்க. சோறு, சாப்பாடு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ரசம், மோர் எல்லாமே தயாரிச்சு மேல வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு மதியம் வந்து ஒரு 3 மணி மட்டும், ஒரு 3 மணி 3:30 மணி மட்டும் வர்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு பசிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் விலை இல்லாமல் சாப்பிட்டு கொள்ளலாம், காசு கொடுக்காமல் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதான் அங்க எழுதி போட்டிருக்கிறாங்க. வரவங்க எல்லாத்துக்குமே அன்லிமிட் சாப்பாடு வேற கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து சாப்பிடுறாங்க. அவங்க பக்கத்துல ஒரு பெட்டி வச்சிருக்காங்க, அது ஒரு கண்ணாடி பெட்டியா இருந்துச்சு. அதனால அவங்க வந்து மனதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த தொகையை வந்து அது உள்ளுக்குள்ள போட்டு வராங்க. அது கட்டாயம் இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்க. நீங்க சாப்பிடுற உணவுக்கு வந்து காசு கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனாலும் நிறைய பேர் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த ஒரு உணவிடுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடங்களும், இப்ப திருச்சி காந்தி மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா இந்த வள்ளலார் அந்த அமைப்பின் சார்பில் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 குட்டி யானைன்னு சொல்லக்கூடிய அந்த வாகனங்கள்ல வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வரிசையில் நின்று வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல இருந்து வந்த மக்கள் தான் அங்க தங்கி இருப்பாங்க. அவங்க உணவுக்கு நாம என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்க மதியத்துல கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க மதியத்துல தானே கொடுக்குறாங்கன்னு காலையில போய் அவங்களுக்கு சிற்றுண்டி கொடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இரவுல வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவங்களும், இப்ப அந்த ஒரு உணவிடுதல் அப்படின்ற எண்ணம் வந்து பெரிதாக அதே போல ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு சிறப்பா அங்க வந்து உணவு கொடுக்குறாங்க. சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நின்று வேடிக்கை பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, வாங்க சார் வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்போம், கொடுக்குறாங்க, வாங்க சார் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உணவிடுதல் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு நல்ல இன்றைய சமூகத்துக்கு ஒரு தேவையான செய்தியை சொல்லியிருக்கு. அதே போல ஈகை, அது பிறருக்கான தொகையை தருவது. இப்ப இஸ்லாம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஈகை திருநாள் அப்படின்னு ஒரு திருநாளை கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடுகிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய வருமானத்துல குறைந்தது ஒரு 3% ஒதுக்குறாங்க. ஒதுக்கி வைத்து அந்த தொகையை வந்து ஏழைகளுக்கு, தங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, உணவிடுறாங்க. இந்த ரம்ஜான் பெருநாள் நாட்கள்ல வந்து இந்த நோன்பு கஞ்சி காய்ச்சறதுக்கான உணவு உதவி எல்லாம் செய்யறாங்க. இப்படி ஈகைனா சார் அந்த காலத்திலேயே நம்ம படித்த நூல்கள்லாம் என்ன சொல்லுது, செல்வத்தின் பையனே எய்தல் தான் சொல்லுது. நம்ம ஈட்டின செல்வத்துல ஒரு 100% இருக்குன்னா ஒரு 10%நாவது ஒதுக்கி மத்தவங்களுக்கு செலவு செஞ்சாதான் செல்வம் மேலும் மேலும் பெருகும். ஆனா இப்ப இந்த காலத்துல என்ன பண்றாங்க, எனக்கு சம்பாதிக்கிறது எனக்கே பத்த மாட்டேது, நான் எங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறது, நான் உழைச்சி ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ காலப்போக்குல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அப்புறம் இதுல இன்னொன்று இப்படி சமகாலத்தை பிரதிபலிக்கக்கூடிய செய்திகள் நிறைய இருந்தாலும் கூட 1-2 சமகாலத்துல வந்து பொருந்தாமல் ஒரு விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா மூத்தோர் சொல்லை பின்பற்றுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கருத்து தான். அது வந்து நம்ம வந்து மறுப்பது கிடையாது என்று சொன்னா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள்
அவரோட இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அவங்களுக்கு 2000ல கேட்கறது இல்ல பிறந்தவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாரே வந்து வர்றது கிடையாது. அவங்க வந்து அடங்குவது. சொல்லுங்க. இத பத்தி சொல்லணும்னா பசங்க இத பண்ணணும்னு நம்ம சொல்றோம், அத அவங்க கேட்காதது, அது அவங்க அனுபவிச்சுப்பாங்க. இப்ப அவங்க சொல்றத நம்ம கேட்டிருந்தா நடந்திருக்காதேன்னு சொல்லிட்டு அவங்க அனுபவ பாடங்கள் மூலியமா தான் அவங்க கத்துப்பாங்களே தவிர நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு புரியாது. அதனால மூத்தோர் சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியமானதான். ஏன்னா அவங்க நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு, நிறைய வாழ்க்கையில பாத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களோடத நம்ம கவனிச்சுக்கணும் தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பையனுங்க வந்து கேட்காம இருக்கிறானுங்க, நட்பு அதெல்லாம் கூட நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அது ஒரு இயல்பான ஓட்டமாக இருந்தாலும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்ல கூட. இப்ப பாத்தீங்கன்னா நட்பு ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பெண்களும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான இந்த கலாச்சாரத்துல போய் ஈடுபட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகளும் இந்த காலத்துல ரொம்ப சாலைகள் கிடையாது, ரொம்ப மோசமாயிட்டாங்க எல்லா பெண்களும். இப்ப சாலைகள் நடுவுல வந்து குத்தாட்டம் போடுறது, ஒரு நடிகர் வர்றாரு, நாகரிகமும் மாறி போயிடுச்சு. பசங்களுக்கு வந்து எப்படி இருக்கணுங்கிறது பெத்தவங்க சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய பக்குவத்துக்கு அவங்க இல்லாம போயிடுறாங்க. இதெல்லாம் அவங்க புரிதலுக்கு வந்து அவங்க வந்து எப்போ மனமாற இது நம்ம பண்ற தப்பு அப்படின்னு தெரிஞ்ச தன்னோட பிள்ளை அதை பண்ணும்போது அவங்களுக்கு அது புரியும், நம்மளும் இப்படிதானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் சார். அப்புறம் தன்னம்பிக்கை குழுக்களை பத்தி சொல்லி இருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய இயலும் என முடிவு செய், முதலில் உன்னை நம்பு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதுவும் இப்ப சமகாலத்தில் நடந்துகிட்டு. அதாவது இந்த 2K கிட்ஸ்ல வந்து நமக்கு ஒரு 75 விழுக்காடு வந்து சொல் பேச்சு கேட்காம ஒரு தாந்தொன்றித்தனமாக இருக்கிறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா அடிப்படையில வந்து அவங்களுக்கு வாசிப்பு இல்ல. வாசிப்பு இல்ல. அவங்க ஒரு அப்புறம் எதையும் வந்து உற்று நோக்குறதும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது, ஒருத்தர் பேசுறாரு, ஒரு இலக்கிய கூட்டம், ஒரு சொற்பொழிவு, போய் உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. அவங்க அதிகபட்சமாக செலவு செய்யக்கூடிய ஒரு 3 மணி நேரத்தை நான் பாக்குறது வந்து சினிமா திரையரங்கத்துல மட்டும்தான் உட்காந்து பாப்பாங்க. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரீல்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல போகிற போது அவங்களுக்கு இந்த வாசிப்பு இன்மை குறைந்து போய் வந்துருது. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது. அது எப்படி இருக்கும்? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதாவது சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். இப்ப எங்களோட நானுமே வந்து இப்ப 90கள்ல பிறந்த ஒரு பெண் தான். நானுமே கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை படம்னா என்னன்னு நமக்கு தெரிய வந்தது. இப்ப வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பேம்பர்டா பாத்துக்கிறாங்க அந்த பசங்களை. அதனால அந்த பசங்களுக்கு கஷ்டங்களும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நானும் எங்க அண்ணனும் சின்ன வயசுல என்ன பண்ணோம்னா அப்பா வந்து அவ்வளவா எங்களை பாத்துக்காட்டி, அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அண்ணா ரொம்ப சூப்பரா படிப்பாங்க, அவங்கள பார்த்தே நான் படிச்சேன். சோ இப்ப இவங்க பெத்தவங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க, அது அதிகமா அதட்டுறதும் இல்ல. பசங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் பெத்தவங்களோட கஷ்டங்களை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சவங்க. இப்ப அந்த மாதிரி மனநிலைமையும் சரி, அந்த குடும்ப நிலைமையும் அவங்கள்ட்ட இல்லாததுனால இந்த மாதிரி அதிக தவறுகள் நடக்குது சார். நான் MA படிக்கும்போது தட்டச்சு படிச்சேன். அதுல வந்து தட்டச்சுல வந்து ஆங்கிலம் தமிழ்ல வந்து உயர்நிலையில தேர்வு பெற்றேன். MA முடிச்சோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து தமிழ்நாடு பேப்பர் மில்ல வந்து வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சு வேலைக்கு போனா அப்புறம் அந்த வேலையில இல்ல, அப்புறம் தமிழ் பல்கலையில வந்து அப்புறம் அழகப்பா பல்கலையில போய் படிச்சு, அதுக்கப்புறம் தமிழ் பல்கலையில இருந்து பணியிலிருந்து விலகி JRF வாங்கி PhD பண்ணி, அப்புறம் PhD பண்ணிட்டு வேலை கிடைக்காம ஒரு அச்சகம் வச்சு அந்த அச்சக பணியிலிருந்து மீண்டும் ABC கல்லூரிக்கு போனேன்னு வச்சேன். அந்த ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் தட்டச்சு பயின்று கொண்டு இருக்கிற போது யூஜி முடிச்ச நிலையில யூஜி படிச்சுக்கிட்டு இருக்க என்னுடைய தங்கை வந்து தட்டச்சு பயின்றாங்க. அவங்க வந்து அப்புறம் PG முடிச்சாங்க, MA தமிழ் முடிச்சாங்க. பாத்தீங்கன்னா அந்த டைப்ரைட்டிங்ல வந்து அவங்க வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல வேலை கிடைச்சு இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப போன மே மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆகும். அப்ப என்னன்னு சொன்னா நான் தட்டச்சு பயின்றதால அண்ணனுக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. அவங்க ஒன்று விட்ட தங்கை, பக்கத்து வீடுதான். அப்ப அண்ணனுக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்ப நமக்கும் இதை படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமாக நாம் வாழ்ந்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப வந்து அண்ணனும் ரீல்ஸ் பாக்குறா, நம்மளும் பாப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. இப்ப நம்மளுமே என்ன சார் பண்றோம், இந்த மொபைல் வந்ததுல இருந்து அதோட அந்த ரீல்ஸ் எல்லாம் அதிகம் வந்ததுல இருந்து அதுலயே உள்ள மூழ்கிட்டோம். நம்ம வந்து நம்ம அதுக்கடுத்து என்ன லைஃப்ல இருக்கு, நம்ம பயனுள்ளதா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்குமே நம்மளோட சமகாலத்துல இருக்கவங்களுக்குமே வரமாட்டேங்குது. சோ அத வந்து நம்ம இப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம இன்னும் முன்னேறணும்.
ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா பண்ணணும், பயனுள்ளதா பண்ணணுங்கிறது நினைச்சாலே அது எதுவும். சரிங்க. இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் வந்து தங்களை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுடைய சிந்தனையிலிருந்து செய்திகளை சொல்லுங்க. இளைஞர்கள்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாவே. அவங்களுக்கு இந்த கால பசங்கன்னு பாத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பக்குவம் குறைவுதான் சார். அதுவும் இல்லாம அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கஷ்டங்கள் இல்லாததுனாலையும் பெற்றவர்கள் வந்து அவங்களை அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்கறதுனாலயும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்க முடியாம போயிடுது. கத்துக்கிட்டாலும் இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நான்லாம் படிக்கும் போது நல்ல விஷயங்கள் அறநெறி நூல்கள் வருதா, இதை வந்து ஃபாலோ பண்ணணுமா, பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனவங்க. நம்ம இந்த கால பிள்ளைங்களை என்ன பண்ணுது, படிக்கவே பிடிக்கலங்குதுங்க. அது அப்படின்னாலுமே மக்கப் பண்ணி படிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய உள்ளுணர்வும் உள்கருத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் சேரவே மாட்டேங்குது. அந்த நம்ம சின்ன வயசுல படிக்கிறத நம்ம பின்பற்றினாலே ஒரு அடிப்படை ஒரு அறநெறி நமக்கு வந்துடும் சார். ஆனா இந்த கால பெண்களும் சரி ஆண்களும் அதை ஃபர்ஸ்ட் படிக்கிறதே இல்லை, முழுமையா படிக்கிறதும் இல்ல, உள்வாங்கிறதும் இல்ல. அப்ப நம்மளுடைய மூளைக்குள்ள போய் அந்த அறநெறி கருத்துக்கள் சேராததுனாலயே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம போயிடுது. நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்லாதான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. மூத்தோர் பெத்தவங்களோட பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த கால இளைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, அறநெறி கருத்துக்களை படிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, பெற்றவர்களை மதிங்க, கஷ்டப்பட்டாதான் லைஃப்ல வந்து முன்னேற முடியும். இதுல நான் ஒரு சிக்கலை நான் உணர்றேன். 6வது 5வது வரைக்கும் இருந்தேன். 6வது படிக்கிற போதுதான் வந்து நிறைய வாசிப்பு எனக்கு வந்தது. அம்புலி மாமா, முயல், அணில் அப்படின்னு சின்ன சின்ன இதழ்கள்லாம் நிறைய வாங்கி, அப்ப 5 பைசா ஒரு இதெல்லாம் இருக்கும். அம்புலி மாமா காசு கொடுத்து வாங்க முடியாது, ஒரு லைப்ரரியில போய் படிக்கிறது அப்படின்லாம் இருக்கும். அப்ப நான் படித்த படிப்பு வந்து என்னுடைய தாய்மொழியில இருந்துச்சு. என்னுடைய நான் படித்த பத்திரிகைகள் என்னுடைய தாய்மொழியில இருந்தது. அப்ப நான் படித்த படிப்பும் நான் படிப்புக்கு வெளியே வந்து நான் படித்த நூலகங்கள்ல படித்த படிப்பும் ஒரு இடத்துல வந்து இணைகிற போது எனக்கு வந்து ஒரு சிந்தனை கிடைக்குது. நான் படித்த கருத்துக்கள்லாம் என் மனதுக்குள்ள ஆழ புரியுது. ஆனால் இப்ப ஒரு சமகாலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 6வது படிக்கிற பிள்ளை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்குது. அது 1வதுல இருந்தே இங்கிலீஷ் மீடியம் படிக்குது. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு பாடம் தமிழ் பாடமா கண்டிப்பா இருக்கும் சார். இருக்குது. ஆமா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது மெட்ரிகுலேஷன்ல இருக்குது. பொதுப்படியா இப்ப சமகாலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து தமிழ் படிக்காம வந்து ஹிந்தி, அது என்ன சொல்றது, சென்ட்ரல் போர்டு அப்படிங்கிற சிஸ்டத்துல சேர்த்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய கல்வி வந்து ஆங்கிலத்திலும் இருக்குது. ஆனா இவங்க படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இயல்பா தானாகவே படிக்க வேண்டிய அறக்கருத்துக்கள்லாம் தமிழ் மொழியில இருக்குது. அப்ப அவங்களுக்கு இந்த மீடியா, அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் மீடியம் மாறதுனால இதுக்கு இல்ல பிரச்சனைகள். அப்ப இதுக்கு சுலபமான வழி, பெத்தவங்க கண்டிப்பா நமக்கு நல்லது சொல்லுவாங்க. அவங்க சொல் பேச்சனாவது நம்ம கேட்டு நடக்கணும். மூத்தோர் சொல் பேச்சு கேட்டு நடந்துகிட்டாலே போதும். இல்லாட்டி அவங்க வாழ்க்கையில அவங்களா அதிகமா அனுபவிக்கப்பா நிறைய விஷயங்கள், கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சுதான் அவங்க அந்த அனுபவ பாடம் சொல்லுவாங்கல்ல சார், அப்பதான் அவங்க மாற முடியும். வேற எதுக்கு இப்போ புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா சார், நீங்க நம்ம பேசினது அதிகபட்சமா ஃப்ரண்ட் ஒரு 4-5 பக்கங்கள்ல நம்ம பேசினது அறநெறி கருத்துக்கள் பத்தி முதல்ல சொல்லியிருப்பேன். என்னோட புத்தகம் வந்து எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 பிரிவுகளா பிரிச்சிருக்கேன் சார். முதல்ல ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள். இது எல்லாமே என்னோட சின்ன வயசுல இருந்து நான் படிச்ச நூல்கள்ல இருந்தும் என்னுடைய அனுபவங்கள்ல இருந்தும் எழுதப்பட்டது. சோ இதற்கடுத்து நடுவுல ஒரு பகுதி இருக்கு சார். அதாவது இதுல நான் சொல்லணும் அப்படின்னா, தனிநபர் முன்னேற்ற கருத்துக்கள், அடுத்த வாழ்வை வழிநடத்தக்கூடிய கருத்துக்கள், வாழ்வின் பொது கருத்துக்கள், சமூக நல் மாற்றத்திற்கான கருத்துக்கள். இது எல்லாமே வந்து எந்த விதத்துல நான் எழுதியிருப்பேன் அப்படின்னா, பொதுப்படையா மனுஷங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து எழுதியிருப்பேன். இப்ப எக்ஸாம்பிள், மனுஷங்க அப்படின்னா அவங்க பயனற்று இருக்க கூடாது. அவங்க நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருந்தாலுமே இப்ப நம்ம அதை எது மூலியமா அந்த துன்பங்களை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கணும். அந்த அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு நடுவில் நமக்கு நிறைய துன்பங்கள் வரலாம். ஆனாலும் அந்த துன்பங்கள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு எழுந்து அந்த இலக்கை நம்ம அடையணும். இலக்கு அடைகிறது தான் வாழ்க்கையுடைய ஒரு அச்சீவ்மெண்டா, ஒரு வெற்றியான்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பயனுள்ளதா இருக்கணும், ஒரு நல்ல விஷயங்களா இருக்கணும், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதா இருக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சின்ன பசங்க ஒரு மொபைல் வாங்கணுங்கிறது அவங்களுடைய இலக்கா இருக்கக்கூடாது.
ஒரு பைக் எடுத்துட்டு நான் ஃபாஸ்டா போகணுங்கிறது அவங்களோட இலக்கா இருக்கக்கூடாது. ஒரு நல்ல இலக்கா இருக்கணும். அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும். சோ அதனால அதுக்கு நடுவுல நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு கடைசியா என்ன வந்து நிக்கும்னா, நம்மளோட இலக்கை நம்ம இன்னும் அடையவே இல்லை. இந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நகர்த்தி தள்ளிட்டு நம்மளோட இலக்குக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள், தன்னம்பிக்கையா இருக்கணும் சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இருந்து எழுதியிருக்கேன் சார். சோ அது சம்பந்தப்பட்டு பிரிச்சிருக்கேன். அடுத்து அனைத்து தரப்பு மக்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இதை நான் எப்படி வந்து சொல்லியிருக்கேன்னா, நவீன திருக்குறள்னே இதை வந்து நீங்க ஒரு அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா திருவள்ளுவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு ஒவ்வொரு தலைப்பு ரீதியா எடுத்து பேசியிருப்பாரு. நல்ல விஷயங்கள் எல்லாத்துலயும் பேசியிருப்பாரு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வயது அடிப்படையில எடுத்து பேசியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவனுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கணவரா இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணணும், மனைவியா இருந்தா அவங்க என்ன பண்ணணும், அப்பாவா இருந்தா என்ன பண்ணணும், அம்மாவா இருந்தா என்ன பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த பிள்ளைக்கு. சோ அதுக்கடுத்து ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு முதற்கொண்டு எழுதியிருக்கேன் சார். அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். ஒரு திருநங்கையா இருந்தா அவங்களுக்கு முதற்கொண்டு எழுதியிருக்கேன். அடுத்து கடவுள் பற்றி இருக்கவங்களுக்கும் எழுதியிருக்கேன், இல்லாதவங்களுக்கும் எழுதியிருக்கேன். கல்வி பெற்றவர்கள் எப்படி இருக்கணும், பெறாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி பல தரப்பு வயதினருக்காகவும் எழுதியிருக்கேன். அடுத்து கர்ம வினைகளை பத்தி எழுதியிருக்கேன். இப்ப நம்ம லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான். சோ அந்த கர்ம வினைகளை நம்ம போக்கணும்னா கெட்டதை மட்டும் ஒதுக்கிட்டு நல்லது பண்ணணும்னாலே இந்த ஜென்மத்துல நமக்கு அந்த இப்ப பண்ணிருப்போம்ல சார், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிருப்போம். அதுக்குதான் சொல்றேன், எல்லா கெட்டதையுமே ஒதுக்கிட்டோம்னாலே அது இந்த காலத்துக்கு ஏற்க முடியாததுதான். ஆனாலும் நம்ம அதை ஒதுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த கஷ்டங்கள் இருக்காது, பிறவிகள் இருக்காது, நம்மளோட லைஃப் முடிவு பெற்றுடும். ஆனா நீங்க திரும்பியும் இல்ல மத்தவங்க பண்றாங்க நான் பண்றேன், இது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம தப்ப திரும்பி பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த கஷ்டங்கள் வரும், பிறவிகள் வரும், அனுபவிப்போம். சோ அதை பத்தின ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை கர்ம வினைகள் பத்தி எழுதியிருப்பேன் சார். அடுத்து வந்து எழுச்சிமிகு கருத்துக்கள்னு சொல்லிட்டு ஆத்திச்சூடியில எழுதிக்க மாதிரி ஆல இருந்து அவ வரைக்கும் எழுதியிருப்பேன். சோ அதை மட்டும் நான் படிச்சுட்டு இதை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அறம் அறி, அதன் வழி நட, ஆற்றல் பெரு, ஆக்கம் கொள், இலக்கை முடிவு செய், ஈடுபாட்டுடன் செயல்படு, உடலை வலிமையாக்கு, ஊட்டச்சத்து பெரு, எழுத்தறிவு பெரு, ஏனையோரிடம் ஒத்து வாழ், ஐம்புலன் அடக்கு, ஒற்றுமையுடன் இரு, ஒன்றுபட்டு வாழ், ஓயாது உழைத்து உயர்வு காண், அவ்வியம் பேசாதே, நட்பு பாராட்டு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பல தரப்புப்பட்ட கருத்துக்கள் எழுதியிருக்கேன் சார். மக்களும் சரி, பல மூத்த பேராசிரியர்களா இருக்கட்டும், எழுத்தாளர்களா இருக்கட்டும், எல்லாரும் புத்தகத்தை படிச்சு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அங்கீகாரம் செய்யணும் அப்படிங்கிறது விருப்பம். இன்னும் நிறைய சமூக பிரச்சனைகளை சொல்லக்கூடிய நூல்கள் எழுதவிருக்கிறேன். சோ எல்லாருடைய எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ நிறைய பெரிய ஒரு எழுத்தாளர் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. சமூக பணி நிறைய செய்யணுங்கிறது என்னோட கனவு. நிறைய நூல்கள் எழுதுவேன். அடுத்தடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் சார். இந்த வாய்ப்பு அளித்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. யாவரும் கேளீர் அரங்கத்துக்கு வருகை தந்து மனித வாழ்வில் அறநெறி கருத்துக்கள் எவ்வாறு மனிதர்களை மேம்படுத்தும், குறிப்பாக இளைஞர்களை மேம்படுத்தும் என்ற வகையில உரையாடலை நடத்தி நல்ல செய்திகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியிலிருந்து வியாழந்தோறும் வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.